அந்த ஆண்டி புடுங்கிட்டு போயிட்டா, எனக்கு அது வேணும். டேய், என்ன கேக்குற? என்ன வேணும் உனக்கு? அடுத்த வீட்டு ஆண்டியோட ஐபோனை தண்ணிக்குள்ள போட்டேன், புடுங்கிட்டு போயிட்டான். அட பாவி, அது மாதிரி செய்யலாமா நீ? அதோட உனக்கு அடம் வேற. போட்டா ஒண்ணு என்ன தேடுறான்னு பாக்குறீங்களா? நேத்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்து இங்கதான் ஒழிச்சு வச்சேன். அப்புறமா கொண்டு போய் என் லவருக்கு கொடுக்கலான்னு இப்ப பார்த்தா காணும். ஒருவேளை அவன் எடுத்துன்னு போய் எடுத்து கொடுத்துட்டானா? என்னடா இது, இந்த காட்டுக்குள்ள எதையுமே ஒழிச்சு செய்ய முடியல. எல்லாம் ஓப்பனா இருக்குதுன்னு தண்ணிக்குள்ள போட்ட காணுமே கிஃப்ட. இப்ப என்ன பண்றது? அவளுக்கு என்ன சொல்றது? நேத்து வேலண்டைன்ஸ் டேட்டு என் லவ்வர் கொடுத்த கிஸ்ன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் நினைக்கலீங்க. நேத்து ஒரு மனுஷ பையன் ஒரு காப்பிய குடுத்துட்டான். செம்ம சூடா தாங்க முடியல சாமி, சூடு எப்பா. அதனால தாங்க அத நினைச்சேன். உதடெல்லாம் காஞ்சி போச்சு, ஒரே எரியுது. அதத்தான் நினைச்சுக்கிட்டு ஊதிட்டு இருக்கிறேன். நீங்க வேற வேற ஒன்னையும் நினைச்சுக்காதீங்க தப்பா. அம்மா சீப்பா கரும்பு கிடைக்குதுன்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டா, என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இந்த எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எங்க அம்மா இந்த ஜன்னல் தான் ரொம்ப தடுக்குது, இல்லாட்டி தும்பிக்கை அப்படி நீட்டி கதவை திறந்துருவேன். ஜன்னல் பாருங்க, நடுவுல கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. இது எப்படியாவது புடுங்கி போட்டுட்டா நான் எப்படியாச்சும் கதவை திறந்துட்டு வெளியே போயிருவேன். ஆனா பாருங்க, முடியவே இல்லை. நீங்களே சொல்லுங்களேன் ஒரு வழி. இந்த ஜன்னலை எப்படி நான் வந்து உடைச்சிட்டு நான் கீழே போய் கதவை திறக்கிறது? பயமா வேற இருக்கு. அம்மா வர லேட் ஆகும் போல இருக்கே. என்ன சாயந்தரம் ஆயிடுச்சு, இருக்க போது. அம்மா இன்னும் வரல. எல்லா பசங்களும் போயிட்டானுங்க வீட்டுக்கு. என்ன மட்டும் இவ்வளவு நேரம் தொங்க விட்டுட்டு எங்க போயிட்டா? அந்த டீச்சரையும் காணும். இந்த குந்தாணி மட்டும்தான் இருக்கிறா பக்கத்துல. அவளை கண்டாலே எனக்கு பயம். திட்டுவாளே திருப்பியும். எட்டி பார்த்தா சரி, அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கீழே நின்று வெயிட் பண்ணுவோம். மேலே எட்டி எட்டி பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கிறா அப்போத்துல இருந்து. நான் தான் இந்த ரோட்டை காப்பாத்தணும். மத்தியானத்துல தூக்கம் வருதுன்னுட்டு எங்க அம்மா அப்பாவும் உள்ள காட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த வழியா எவனாவது வந்தீங்க, சும்மா வாழைப்பழம் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க அம்மா வாழைப்பழம் வந்தா வாங்கி வைந்தா சொல்லுச்சு. ஆனா எனக்கு வாழைப்பழம் பிடிக்காது. ஒரு பக்கெட் நல்ல பிரியாணியும் மட்டன் பிரியாணியா பாத்து கொடுங்க. ஒரு 2 முட்டையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஐயோ, கை கேட்டது கூட வாய் கேட்ட மாட்டேங்குது. என்னடா வாழைப்பழம் கொடுத்துருக்கானுங்க, தம்ம துண்டா இருக்குது. சீ, இதை பாருடா, கல்லு மண்ணுமா இருக்கு, தூக்கி வீசுறேன் பாரு. செவ்வாழைப்பழம் நீட்டா எவ்வளவு காய்க்குது, அதெல்லாம் அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இப்படி மிக்சர்ஸ் வச்சானதை ஈயர் முமிக்கிறது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது, குட்டி குட்டியா இருக்குது. அடுத்த முறை அவனுங்க வரட்டும், கொமட்டிலேயே குத்துறேன் பாரு. எத்தனை வருஷமாடா லவ் பண்ற? அப்புறம் 4 வருஷமா லவ் பண்றேன். வேலண்டைன்ஸ் டே அதுவுமா விட்டுட்டு போயிட்டாடா. ஒரு செகண்ட் போதும்டா, அவளை ஈஸியா மறந்துடுவேன். அந்த ஒரு செகண்ட் தான் எப்போ வரும்னு தெரியலையே. அப்பப்பா முடியலடா சாமி. என்ன புழுக்கம். பிப்ரவரி மாசமே இப்படி புழுங்குச்சுன்னா இன்னும் மார்ச் ஏப்ரல் மே எப்படி போறது? நல்லா ஊத்துறான்னு ஒண்ணு. இந்த காலாண்டதான் சோப்பு சரியா போக மாட்டேங்குது. இன்னும் 4 டேப் எடுத்துன்பா. ஊத்து. உங்க அப்பா விட்டு தண்ணியா நல்லா ஊத்துறா. டேய், மழைக்கு பஞ்சமே இல்லல இந்த வருஷம். ஐயோ, அம்மா சொல்லி கேட்காம சீக்கிரம் எந்திரிக்காம ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல மூடிட்டாங்களே. அதுவும் ஷீலா போறாளே, அவளும் லேட்டா வந்துட்டாளா. அப்ப நாங்க 2 பேருமா சேர்ந்து ஒன்னா விளையாட வேண்டியதுதான். ஸ்கூல் முடினா என்ன, ஜாலியா வெளியே விளையாட போறோம். நீங்க? ஹாய் ஷீலா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோமா? ஜிம் மாஸ்டர் இல்ல, அதனால பால உருட்டின்னு வந்துட்டேன். எப்படி ஜர்ன்னு சுத்தலால ஜாலியா இருக்கு பாருங்க. சுத்துவேன் அப்படி சுத்தினா ஜாலியா இருக்குல்ல. நீங்களும் சுத்தி பாத்துக்கீங்களா? அப்ப ஜிம்ல ஜிம் மாஸ்டர் வராத அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. கதையை கேளுங்கப்பா. எங்க அம்மாவோட இயர்போனை நான் எங்கேயோ தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். எங்க அம்மா நல்ல கண்ணை விரிச்சு தேடி பாருன்னு சொல்லிச்சு. தேடிதான் பாக்குறேன். இப்ப உள்ள மூழ்கி தேடி பாத்துட்டு வான்னு சொல்லிடுச்சுப்பா. அதான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். 2 இயர்போனையுமே காணும். 2மே உள்ள விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தேடிதான் பாக்குறேன். நீங்க கிடைச்சா சொல்றீங்களா? பெருமாளே, கிடைக்குமா கிடைக்காதா? அம்மாட்ட நல்லா வாங்க போறேன் இன்னைக்கு நானு. ஐயோ அம்மாடி. ஜாலியா இருக்குதுமா, செம்மையா இருக்கு விளையாடுறதுக்கு. நீ என்ன குத்தாலத்துக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு வரோம்மா நம்ம. ஐயோ, குறுகுறுன்னு உள்ள துண்டிக்குள்ள போயிட்டா மாதிரி இருக்குதுமா. ஐயோ முடியலம்மா. அம்மா என்னம்மா பண்றது? தண்ணியில தட்ட சொல்றியா? சரி 2 தட்டு தட்டி பாக்குறேன், வெளியே வரலான்னு பாக்கலாம். அதான் உன்ன சொன்னேன், நீ உள்ளலாம் இப்படி மூழ்கி குளிச்சுலாம் நீ விளையாடுற வயசு இன்னும் வரலன்னு சொன்னா கேட்டாதானே. நல்லா அடிச்சு வெளியே வெளியேத்து மீன் வெளியேத்து.
ஒழுங்கா அருவியில குளிக்கிறத விட்டுட்டு ஓரமா போவாதன்னு சொன்னா கேக்குறியா? எரும மாடு யானை மாதிரி வளர்ந்துருக்கிற. டேய் தம்பி, கொஞ்சம் பல்ல காட்டு. பல்லு காமிட்டு வந்திருக்கான்னு பாக்கலாம். கீழே பல்லு வந்தா கரும்பு கடிக்க கொடுப்பேன். பல்ல காமிடா, பல்ல காமி. அட, என்னடா பண்ற? பல்ல காமின்னு நாக்கு நிடுற. நானே டாக்டரா? பல்ல காமிடா செல்லம். கண்ணுல மண்ணு வந்துச்சு போல இருக்கு. ஒரே அரிப்பு, லைட்டா தூக்கமும் வருது. இந்த ராம் பையில காணும். ராமு, வந்துட்டியா? எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. தட்டி தட்டி ஒரு கதை சொல்லு ராம், ப்ளீஸ். நான் சீக்கிரமா தூங்கி எழுந்துடுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அடி பின்னிட்டன பார்த்து ஒரே ஒத்தவுத்தன. யார் ஏரியாவுக்கு வந்து யார் பொண்ண சைட் அடிக்கிற நீ? இனிமே எங்க கூட்டத்துக்குள்ள வருவ கொன்றுவேன் கொண்டு. ஐயோ தம்பிகளா, அடிக்காதீங்கடா. பாவம்டா, தெரியாம வந்துட்டான். இனிமே எங்க சைடு வராதனடா. கூடி போயிடும் உங்க அம்மாட்ட. ஐயோ மாட்டிக்கிட்டனே எப்பா எப்பா ஓடி வாப்பா. எப்பா இது வாருப்பா. மாட்டிக்கிட்டேன்ப்பா நானு. அச்சோ அப்பா ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? என் பிள்ளைக்கு என்னாச்சு? எப்பா என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? அடச்சி தூ வரையாடி நின்றியா? ஊஞ்சலு அட போடா. டேய் திருக்கு பயில, எனக்கு மட்டும் பூ வச்சு அழகு பாக்குற நீ? இரு, உனக்கு இப்ப காதுல பூ வைக்கிறேன் பாரு. காதுல பூ வச்சு அழகு பார்த்தா அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது. வெயிட் அழகா வச்சு அழகு பார்த்தேன் பாரு. எனக்கு மட்டும் வச்சு அழகு பாக்குற நீ? கடையே கேளுங்க, ஒரு 4 மூட்டை பூச்சி சேர்ந்து என்ன கொட கொடைஞ்சு தள்ளிடுச்சுப்பா. அம்மிக்கு தள்ளித்தானே பாத்துக்கோங்க. நல்லா 4 அம்மிக்கிட்டேன், செட்டே போயிடுச்சு. ஆனா பெட்டு தான் கீழே விழுந்துச்சு. ஓனர் எப்படி சரி பண்ணிக்குவான்? என்ன சொல்றீங்க? ஓனர் சரி பண்ணிக்க சொல்லிட வேண்டியதுதான். அதுதான் ஓடுறேன்.